நீங்கள் எல்லாருமே சீவீட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பார்க்க ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துட்டு போயிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீவீடு தெளித்ததுக்கப்புறம் க்ரோ பேக்ஸில் வளர்ந்த செடிகள். இது எதுவுமே விதை போட்டு முளைச்சது கிடையாது, தன்னாலே முளைச்சது. இது களை செடிகள் கண்டிப்பாக கிடையாதுங்க. பொடுதலை, குப்பை மேனி, கீரை வகைகள், விதவிதமான கீரைகள் முளைச்சிருந்தது. அதுக்கப்புறம் துளசி செடிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிழா நெல்லி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் எனக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிழா நெல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் எடுத்துப்பேன், லிவர் டிடாக்ஸ் அது. அதுக்கப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். கரிசலாங்கண்ணி, பொடுதலை, இது ரெண்டுமே எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். குப்பை மணி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்க்கு அவ்வளோ நல்லது. அண்ட் இந்த கீரையுமே நான் தூக்கி போட்டுற மாட்டேன், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேங்க. ஸோ இந்த சீவீட் தெளித்ததுனால எனக்கு இது அடிஷ்னல் பெனிஃபிட்னு நான் சொல்லலாம். இப்போ வாங்க மெயின் பர்பஸ் நிறைவேறிடுச்சுனான்னு பார்ப்போம். பாருங்கள், என்னோடய ரோஜா செடிகள் எல்லாமே இப்போ பூத்து குலுங்கிட்டுருக்கு. எல்லா செடிகளும் அழகழகாக கலர்ஃபுல்லாக பூக்க தொடங்கிடுச்சுங்க. ரோஜா செடிகள் மட்டும் இல்லை, செம்பருத்தி செடிகள் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டிங்க, கருவேப்பிலை செடி கூட அழகாக கொத்தாக பூ வச்சுருக்கு. இன்ஃபேக்ட் அது ரொம்ப சின்ன செடி தாங்க, அதுலேயுமே அழகாக கொத்தாக பூ வச்சுருக்கு. இந்த வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த இலை சுருட்டல் நோய் மட்டும் கொஞ்சம் இன்னும் இருக்குது, ஒரு சில செடிகளில் இருக்குது. பட் அது வெயில் ஆக ஐ மீன் வெயில் இதுக்கப்புறம் அதிகமாகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அது சரியாடும் நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், சீவீட் நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே ஆர்கானிக் தான். நீங்களும் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.